நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க, உள்ளதையே பேசுங்க, நல்லா பேசுங்க, அத நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க, உள்ளதையே பேசுங்க, நல்லா பேசுங்க, அத நல்லா பேசுங்க. பகுத்தறிவு பெரியாரின் எரிமலை பேச்சு, பட்டுக்கோட்டை அழகிரியின் இடிமலை பேச்சு. பகுத்தறிவு பெரியாரின் எரிமலை பேச்சு, பட்டுக்கோட்டை அழகிரியின் இடிமலை பேச்சு. மூன்றும் பக்குவமாய் சேர்ந்தது நான் கலைஞரின் பேச்சு. நூல் நிலையம் ஓடுங்க, நுண்ணறிவை தேடுங்க, நூல் நிலையம் ஓடுங்க, நுண்ணறிவை தேடுங்க, கூறு போடும் ஜாதிகளை குப்பையில போடுங்க. குழந்தைகளெல்லாம் இன்றைக்கி எப்படி காட்டுறாங்கன்னா, குஷின்னு ஒரு படம், விஜய் படம். அதில் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் குழந்தையா ஒரு தொட்டியில் கொண்டு வந்திருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸு, ஜோதியாவை குழந்தையா அவங்க பேரண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் அந்த ஆம்பளை குழந்தை இந்த அப்படியே கையை அப்படி தள்ளி அந்த ஜோதியா குழந்தையா இருக்கிற அந்த குழந்தையோட கையில் இப்படி டச் பண்ணான். என்ன கைதட்டி தெரியுமா தேட்டரில்? என்னடா ஒரு 6 மாத குழந்த பையன், ஒரு 1 மாத குழந்த பொம்பளை பிள்ளைய கையை தொட்டதுக்கு கைதட்டுறான். என்னடான்னா பிறந்த குழந்தை காதல் பண்ணுதேன்ட்டு சந்தோஷத்தில் கைதட்டுறானா, எதுக்கு இதை கைதட்டானே தெரியல. ஆனால் இந்தியன் படத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் இந்த நாட்டில் லஞ்சம் இருக்கக்கூடாதுன்ட்டு தன்னுடைய மகனையே பலி கொடுத்த அந்த காட்சியை பார்த்துட்டு சங்கருடைய அந்த படத்துக்கு எல்லாரும் அப்ளாஸ் சொன்னாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னோடியாக யார் தெரியுங்களா? தங்கப்பதக்கத்தில் சிவாஜி கணேசன் தன்னுடைய மகன் தவறு செஞ்சதை பார்த்துட்டு அந்த காட்சியில் சிவாஜி கணேசன் நடித்த அந்த நடிப்பு நாடகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் உட்காந்து அந்த நாடகத்தை பார்க்குறாரு. அதில் எந்த காட்சியை காமராஜர் பெருந்தலைவர் ரசித்தார்னா, எஸ்பி சௌத்ரி, அதில் சிவாஜி கணேசன் பேர், அதில் அந்த உயர் போலீஸ் அதிகாரி சொல்வார், மிஸ்டர் சௌத்ரி, பேட் நியூஸ் ஃபார் யூ அப்படின்னோட இப்படி எஸ் சார், உங்கள் மனைவி இறந்துட்டாங்க. எஸ் அப்படின்ட்டு அந்த இறப்பினுடைய சோகத்தையும் அங்கே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டையும் ஒரே நேரத்தில் காட்டக்கூடிய ஆற்றல் மிக்க நடிகர்கள் சிவாஜி கணேசன் தான். அப்படின்ட்டு அப்படியே எஸ் சார், நான் போகலாமா சார், யூ கேன் கோ மிஸ்டர் சௌத்ரி அப்படின்ட்டு அப்படியே கால் தடிக்கி விழுந்து அப்படி போவார். அதுக்கப்புறம் தன் மகன் இப்படி ஒரு தேச துரோகத்தை செஞ்சான்னு சுட்டதுக்கு பிற்பாடு அவருக்கு அவார்டு கொடுப்பாங்க. அந்த அவார்டு வாங்குறப்ப தன் மகனோடு பாடின பாட்டை அப்படியே சோகத்தில் போடுவாங்க. Twinkle, twinkle, little star, how I wonder what you are, up above the world so high, like a diamond in the sky. அந்த கண்ணீரோடு அந்த பதக்கத்தை சிவாஜி கணேசன் வாங்கும்போது, தங்கப்பதக்கம் அப்படிங்கிற படத்தை பெருந்தலைவர் பார்த்துட்டு, இதில் நான் சிவாஜி கணேசனை பார்க்கல, ஒரு போலீஸ் அதிகாரியை உண்மையாகவே மேடையில் பார்த்தேன்னார். திரைப்படங்கள் இன்று யாருக்கு பெரிதும் வழிகாட்டுகிறது? குழந்தைகளுக்கா, இளைஞர்களுக்கா, முதியவர்களுக்கா? அதான் தலைப்பு. நான் மதுரைக்காரங்க, என் சொந்த ஊர் மதுரை. எனக்கு வருஷத்தில் 15 நாள் தொடர்ச்சியாக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவேன். இது என்னோட வழக்கம். 15 நாள் தொடர்ச்சியாக மீனாட்சி அம்மன் கோயில் போனாங்க. முதல் நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்தான். அந்த பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான். 2 பேரும் சாமி கும்பிட்டாங்க. 2 பேர் பேர்லேயே அர்ச்சனை பண்ணான், போயிட்டான். திரும்ப மறுநாள் அதே பையன் இன்னொரு பொண்ணோட அதே கோயிலுக்கு வந்தான். அவங்க 2 பேர் பேர்லையும் சாமியை கும்பிட்டாங்க. அவங்க 2 பேர் பேர்லையும் அர்ச்சனை பண்ணாங்க, போயிட்டான்.
நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன டே என்னடா 2 பொண்ணோட வந்தியே, நேற்று ஒரு பொண்ணு இன்னைக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா என்ன லவ்வர்ஸ்னு. என்ன அதனடா லவ்வர்ஸு, காதல்னா ஒருத்தர் மேலே வந்தாதனடா காதல்னு. அவன் எனக்கு விளக்கம் கொடுக்குறான், ஆனால் இந்த செடியில் ஒரு பூ பூக்குங்கிறதெல்லாம் பொய், ஒரு பூவை பிச்சு பாருங்கண்ணே இன்னொரு பூவும் பூக்கும். எனக்கு அப்போ ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு, இந்த பார்க்குற படத்துலையும் சரி படிக்கிற புத்தகத்துலையும் சரி இந்த சல்லிப்பல்களை தானடா இந்த பிள்ளைய லவ் பண்ணுறாளுங்கிற மாதிரி போங்கடான்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேங்க. ஒரு சரி அதனால 2 பிள்ளையும் மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், அண்ணே ஒரு பிள்ளை டீச்சரு, அந்த பிள்ளைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்கூலு, சனிக்கிழமை தான் அந்த பிள்ளைக்கு லீவு, அதனால அந்த பிள்ளைய சனிக்கிழமை கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு வந்தேன். இன்னொரு பிள்ளை டாக்டரு, அந்த பிள்ளைக்கு சனிக்கிழமை வரைக்கும் ஆஸ்பத்திரி, ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பிள்ளைக்கு லீவு, அதனால ஞாயிற்றுக்கிழமை அந்த பிள்ளைய கூப்பிட்டு கோயிலுக்கு வந்தேன். சரி நல்லா இருடான்னு சொல்லிட்டு ஒரு மாதம் கழிச்சு மதுரை ஹைகோர்ட் வாசலில் அவனை பார்த்தேங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். ரைட்டுடா, இவளுக்கு 2 பேரும் சண்டையை போட்டு இவனை கோர்ட்டு வாசலில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாளுகடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சிரிச்சுக்கிட்டு என்னடா தம்பி கோர்ட்டு வாசலில் நிற்கிறேன்னு கேட்டேன். அவன் அழகா சொன்னான், ஏன்னா என் வீட்டுக்கும் டீச்சர் வீட்டுக்கும் சண்டை வந்து டீச்சர் என்னை விட்டுட்டு போயிட்டா, டீச்சர் மேட்ரு தெரிஞ்சதுனால டாக்டர் என்னை விட்டுட்டு போயிட்டா, 1 மாதம் சும்மா தானே இருந்தேன், இப்போதான் ஒரு லாயர் பிக்கப் ஆயிருக்கா, ட்ராப் பண்ண வந்தேன். ஆக இன்னைக்கு உங்களுடைய இளைஞர்களுக்கு இந்த சிந்தனையெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்துடா வருதுன்னு கேட்டேன். அவன் அழகா சொன்னாங்க, எப்பவுமே தீராத விளையாட்டு பிள்ளை ஹீரோ மாதிரி. யோசிச்சு பாருங்க, இந்த சிந்தனைகளை எல்லாத்தையும் இந்த இளைஞர்களுக்கு கொடுக்கறது திரைப்படம் தானங்க. ஐயா பசங்க படம் பார்த்துருப்பீங்கய்யா, அதுல அன்புக்கரசுன்னு ஒருத்தன் வருவாயா, அவன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுப்பாயா, அவன் எழுத்துக்கு பின்னால அன்புக்கரசு IAS என்ற ஒரு எழுத்தை எழுதுவாயா. அந்த படத்தை பார்த்துதான்யா நானும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தையா. என் எழுத்து பின்னாலையும் எம் பெரிய சுபாஷ் IAS என்ற ஒரு பட்டத்தை கொண்டு வரணும் என்ற ஒரு ஆசையை ஊட்டியதையா. காலையில உதிக்குது பாருங்கய்யா சூரியன், அதாயா குழந்தைகள் மத்தியான சுட்டரிக்கும் சூரியனாய் வெயில்ல சரியான வெயில் கொளுத்துது பாருங்கய்யா, அதாயா இளைஞர்கள். அவங்க அந்த வெயில்ல போய் நம்ம பெரியவங்க போய் நில்லுங்கன்னு சொல்லுவாங்களையா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்கய்யா. அதாயா இளைஞர்கள் சாயங்காலம் அந்த கோழி அடையிற மாதிரி ஒரு முக்குல போய் அடைதாங்க பாருங்கய்யா, அவங்க தாயா முதியவர்கள். திரும்பியும் நாங்க தாயா பிறப்போம், அதாயா காலை உதிக்கும் சூரியன் குழந்தைகள் ஆவார்கள். அப்போ உதய சூரியன் நீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா உதய சூரியன் தான் இனிமே வந்து உதிக்கும், கவலையே படாதீங்க. கப்பலோட்டிய தமிழன் செக்கிழத்த செம்மல் பாரதி தன் கவிதையால் இந்த நாட்டுக்கே விடுதலை பெற்று தந்த ஒரு கவிஞன். யாரையா எனக்கு அவங்களெல்லாம் காட்டினா திரைப்படம் தானையா காட்டியது. அப்ப திரைப்படம் குழந்தைகளுக்கு வழிகாட்டுது இல்லையா, வழிகாட்டதாயா செய்யும். ஐயா எங்களை கடல்ல தூக்கி போட்டாலும் நாங்க திரும்ப கட்டுமரமாக மிதப்போயா, அதாயா குழந்தைகள் என்று கூறி என் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா பெரிய சுபாஷ், நீ பேசினதை விட உன் ஆக்சன்ட் இருக்கு பத்தியா, அடாடாடாடா என்ன நெளிவு என்ன சுழிவு. அந்த மைக்கு உன் கையில் பாடா பட்டுருச்சு, இங்கே போகுது அங்கே போகுது. உண்மையிலே பெரிய சுபாஷுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். என்ன காரணம்னா, என் பேருக்கு பின்னாடி பெரிய சுபாஷ் IAS அப்படிங்கிற அந்த பட்டத்தோடு இன்னைக்கு நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு கலெக்டர் ஆவேன் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த வயதிலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த சிறுவனை நான் மனதார பாராட்டுறேன். இந்த மாதிரி நம்பிக்கை தான் ஒரு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஏற்படுத்தணும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நல்ல பாட்டு. அதில் அருமையான வரிகளை கவிஞர் வாலி எழுதியிருப்பார். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடை போடு என்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, கிளி போல பேசு
மீன் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து, நீ குரல் போல வாழு. ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், தென்னாட்டு காந்தி அண்ணாவே சொன்னார். தென்னாட்டு காந்தி அண்ணாவே சொன்னார். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. எங்களுக்கு தானே பாட்டு எழுதியிருக்காங்க. கண்ணதாசன் கடவுளை பற்றி குழந்தைகளுக்கு சொல்கிறாரு ரொம்ப அழகா. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். அறிவோம் அவனை நாம் அன்பே நாம் பெரும் கருணை. வண்ண வண்ண பூவினில் காயை வைத்தவன், சிப்பி ஒன்றின் நடுவே முத்தை வைத்தவன். சின்ன சின்ன நெஞ்சினில் பாசம் வைத்தான், நெஞ்சில் வரும் பாசத்தை பேச வைத்தான். சிப்பி ஒன்றின் நடுவில் முத்தை வைத்தவன், பூவிலே காயை வைத்தவன் யார்? இறைவன். குழந்தைகளுக்கு இதுக்கு மேலே எளிமையா ஒரு ஆன்மீகத்தை சொன்னவர் கவிஞர் கண்ணதாசனை தவிர வேற யாராலும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காகத்தான் இன்னைக்கு திரைப்படங்கள் வழிகாட்டுதுன்ட்டு பெரிய சுபாஷ் ரொம்ப அழகா பேசினாரு. தம்பி சுபாஷ், நீ என்ன சொன்ன? பசங்க படத்துல அன்புக்கரசு IAS அந்த பையன் இன்னும் 12th தான் படிச்சிட்டு இருக்கான். நீ என்னடா படிக்கிற? 8 படிப்பியா? நான் சார் அந்த பசங்கங்கிற திரைப்படத்தை நான் யூஜி படிக்கும்போது பார்த்தேன். ஒவ்வொரு பேப்பர்லையும் ஒவ்வொரு புக்லையும் நான் எழுதுவேன், சந்தனகுமாரி MA MPhil, சந்தனகுமாரி MA MPhil. நான் MA படிப்பேனான்னு எனக்கு தெரியாது சார், அடுத்தால படிப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்னை படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் அப்பா கிடையாது. நான் MA வந்தேன் சார், என்னோட லட்சியத்தை விட அப்பையும் எழுதுனேன் சந்தனகுமாரி MA MPhil, சந்தனகுமாரி MA MPhil. இப்போ நான் MPhil முடிச்சு PhD படிச்சுட்டு இருக்கிறேன் சார். அதுக்கு காரணம் பசங்கங்கிற திரைப்படம் தான் சார். சென்னையில் ஒரு நாள்ங்கிற திரைப்படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு இதயம்ங்கிறது அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த இதயம் போய் சேருமா சேராதா, இந்த நேரத்தில் கரெக்டாக போகுமா போகாதான்னு எல்லாரும் அப்படி சீட்டுக்கு முன்னால் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். இதயம் போய் சேர்ந்துடும். அது ஒரு நிழல் தான் சார். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்களோட மனைவி சொல்கிறாங்க, என் கணவன் இறந்து போயிட்டார், இறந்த பின்பும் என்னுடைய கணவன் உயிர் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய கணவனோட உடலை உறுப்பை தானம் செய்துங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு அவங்களோட உறுப்பெல்லாம் தானம் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் போயிடுச்சு. அந்த பையன், அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் 5 வயசு பையன் இருந்தான். காலையில் டெய்லி 8 மணிக்கெலாம் டான் அந்த பையன் ஓடிக்கிட்டே இருப்பான், வெளியில் போயிட்டே இருப்பான். என்னடா தம்பி எங்கடா போகிறேன்னு நானும் அவங்க அம்மா கேட்டேன். அப்போ அந்த பையன் சொன்னான், அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னியம்மா, அப்பா இறக்கலம்மா, அந்த அங்கிளோட கண்ணில் இருக்காங்கம்மான்னு சொன்னாங்க சார். இப்போ நான் சொல்கிறேன் சார், எங்கள் அம்மா அங்கே தான் உட்காந்துருக்காங்க, எங்கள் பெரியமாவும் கூட தான் சார் வந்திருக்கிறாங்க. நான் 3rd year படிக்கும்போது பிளட் டொனேஷன் பண்ணேன் சார், மயங்கிலாம் விழுந்தேன். ஆனால் அந்த திரைப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு தாக்கம், அந்த சிறுவன் கண்ணிலிருந்து விழுந்த கண்ணீர், எங்கள் அப்பா இறந்ததுக்கு கூட நான் அப்படி அழலை சார். இப்போ நான் சொல்கிறேன் சார், நம்ம உயிரோட இருப்போமா, இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது சார். ஆனால் நான் சொல்கிறேன், நானும் உடல் உறுப்பு தானம் செய்வேன் என்பதை இந்த மேடையில் உறுதி செய்கிறேன் சார். என்னைக்கோ நம்ம செத்து போயிடலாம் சார். எங்க அம்மா சொல்லலாம், அந்த பொண்ணோட இதயமா இருக்கிறது என் பொண்ணு தான். என் அண்ணன் சொல்லலாம், அந்த பொண்ணோட கண்ணா இருக்கிறது என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லலாம் சார். அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது சென்னையில் ஒரு நாள்ங்கிற திரைப்படம் தான் சார். இப்போ நான் ஒரு தேனியில நாடார் சரஸ்வதிங்கிற கல்லூரியில் உதவி பேராசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். என் கூட வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆசிரியர் ரொம்ப பெண் சிங்கம் போல் அப்படி கர்ஜனை சேர்ந்து அந்த கேம்பஸே சுற்றி வருவாங்க சார். அவங்க வேலைக்கு சேர்ந்து 1 மாதம் தான் ஆயிருந்துச்சு. ஒரு நாள் ஒரு கிளாஸுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஏம்மா நல்லா எக்ஸாம் எழுதுங்க, எக்ஸாம் எழுதலைன்னா கிளாஸை விட்டு வெளியில் போயிடுவேன் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. உடனே அந்த மேடம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பொண்ணுகிட்ட, என்ன நீ எக்ஸாம் எழுதாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்க, வெளியில் போ கிளாஸை விட்டு அப்படிங்க. அன்னைக்கு ஈவினிங்கே என்ன நடந்திருக்கும் சார்,
இந்த மேடத்தை பற்றி ஏதாவது வெளியில் பேசி பாரு என்ன அப்படின்னு ஏதாவது புரணி பேசியிருப்பாங்க. முரளி பேசல சார். கழிவறையில் அந்த ஸ்டூடெண்ட் அந்த ஆசிரியருக்கு கொடுத்த பட்டங்கள் என்னென்னவோ அவங்க படிச்சு வாங்கின பட்டங்களை தவிர அவங்க பெயருக்கு பின்னால் எத்தனையோ கெட்ட வார்த்தைகளோட முதல் தொடக்கத்தை போட்டு வச்சுட்டு அவங்கள வந்து இப்படிக்கு உன்னுடைய முகத்தையே காண விரும்பாத சங்கம் எழுதுனாங்க சார். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சார்? உங்களுக்கு வந்து இந்த மேட்டர் வந்துருச்சு, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கண்டிப்பாக இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த கல்லூரியில் அவசியம் வேலை பார்க்கணுமா அப்படின்ட்டு வேலையை விட்டு கிளம்பியிருப்பேன். வேற ஏதாவது மூட்டை தூக்கியாவது பொழைச்சிக்கிருவான். இப்படி வெளியே போய் ஒரு தண்டனை கொடுத்ததுக்காக பாத்ரூமில் போய் நம்ம பேரை இப்படி கேவலமாக எழுதிட்டாங்களேன்னு நினச்சிருப்பீங்க சார். ஆனால் அந்த ஆசிரியர் ஒன்றுமே செய்யலை. சாட்டைங்கிற திரைப்படத்துல சமுத்திரக்கனி எத்தனையோ அசிங்கங்கள் பட்டாலும் மாணவர்கள் பக்கம் இருக்கிற மாதிரி அந்த ஆசிரியர் நேரே போனாங்க. நீ என்னுடைய மாணவியாக இருந்தால் இந்த அப்படி சாக்பீஸ் என்னுடைய போர்டில் எனக்கு உனக்கு அனுமதி தரேன், இந்த போர்டிலே நீ எழுது, என்னை பத்தி என்ன நினைக்கிற எழுதிக்கோ. நீ படிக்கணுங்கிறதுக்காக நான் உன்னை திட்டுறேன் அப்படின்னா அதுக்காக நீ எத்தனை பக்கங்கள் எத்தனை போர்டு எத்தனை கழிவறையில் நீ எழுதினாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னாங்க சார். அந்த ஆசிரியர் அந்த பேராசிரியர் வேற யாருமே இல்லை சார். இத்தனை பேர் மத்தியில் இத்தனை பேர் முன்னால் நான் சொல்றேன் சார், அந்த பேராசிரியர் நான் தான் சார். ஆம்பளைகளை பற்றி எழுதினாலே வேதனைப்பட்டு தலையில் துண்டை போட்டு உக்காந்துருப்பான். ஒரு பெண்ணாக இருந்து தன்னை பற்றி இப்படி கொச்சையாக எழுதியதற்கு பிறகும் அந்த தடையும் தாண்டிய அதே கல்லூரியில் பேராசிரியராக நான் பணிபுரிந்து மாணவர்களை திருத்துவேன்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையை பாராட்டுறேன். உண்மையிலே வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வேலையில்லா பட்டதாரி படம் எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க. அம்மா சென்டிமெண்ட் எது நல்லா இருக்கும் சார். நான் காலேஜ் முடிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் வேலை கிடைக்காம இருந்தேன் சார். வேலை என்பது குதிரை கொம்பு மாதிரி இருக்கு. என்னுடைய ஆசை, என்னுடைய அப்பாவோட ஆசை என்னன்னா நான் லெக்சரர் ஆகணும் அப்படின்ட்டு தான் நானும் காத்திருந்தேன் சார். ஆனால் எங்கள் அம்மா இருக்காங்களே, எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வெட்டியாக உட்காந்துக்கிட்டு இருக்கே வேலைக்கு போனானே, வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கே வேலைக்கு போனானே. எங்கள் அண்ணன் சொல்லுவான், ஏன் நீங்கள் லெக்சரராக தான் போவீங்களோ, டீச்சருக்கு போனானே அப்படிமா. அப்போ வேலையில்லா பட்டதாரியில தனு சொல்லுவான், ஏதோ ஒரு லட்சியத்துக்காக ஏதோ ஒரு காசுக்காக நம்மளுடைய லட்சியத்தை தியானம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய லட்சியம் முறியடிக்கப்படும் சொல்லுவோம் சார். அப்ப நான் எடுத்த சார் ஒரு முடிவு, எத்தனை திட்டுகள் எத்தனை கேவலங்கள் பட்டாலும் நான் லெக்சரர் தான் ஆகணும்னு இருந்தேன் சார். நான் வாங்குற சம்பளம் சொற்ப பணமாக இருந்தாலும் இப்ப எங்க அம்மா சொல்றாங்க சார், யாருமே அவங்க கூப்பிட்டு பேசியிருக்கே மாட்டாங்க. எங்க அம்மாவே போய் சொல்லுவாங்க, என் பொண்ணு காலேஜில் லெக்சரராக இருக்கா அப்படின்னு. எங்கள் பெரியம்மா அவங்க ஊரில் சொல்லுவாங்க, என் தங்கச்சி மகா காலேஜில் லெக்சரராக இருக்கான்னு சொல்லுவாங்க சார். இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த தாக்கம் என்னை போன்ற இளைஞர்களுக்கு தான் சார். திரைப்படங்கள் பெரிதும் உதவுவது இளைஞர்களுக்கே என்று சொல்லி முடிக்கிறேன் சார். இந்த தூத்துக்குடி மண்ணில் உப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உப்பு போட்டு சாப்பிட்டாதான் தப்பாமல் பேசுவோம், தப்பில்லாமல் பேசுவோன்னு நம்ம அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்ததால அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ள எல்லாரும் தப்பாகவே பேசுகிறாங்க ஐயா. ஏன்னா அடபடம் அடிக்கி நமக்கு இன்னும். அந்த அம்மா சொன்னாங்க, விஐபி படத்தில் பார்த்து லட்சியத்தை கற்றுக்கிட்டாங்களாம் வேலையில்லா பட்டதாரியில். எந்த இலங்கையா இன்னைக்கு லட்சியத்தை கற்றுக்கிட்டா? எந்த பக்கத்து வீட்டு பொண்ணு ரசம் வச்சு தராதுன்னு அந்த படத்தை பார்த்து கற்றுக்கிட்டா. அப்படிதானே இல்லையா ஐயா? அப்படிதானே. என்னைய போய் அப்படியான்னு கேட்டால், நான் என்னம்மா பக்கத்து வீட்டு பிள்ளைய ரசம் வச்சு அதை வாங்கி நான் இப்போ தலையை பிச்சுக்கிட்டு அலையிற மாதிரி அப்படித்தானேன்ட்டு அந்த அங்கே நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்கல்ல இளைஞர்கள், அவங்கள கேளுங்க. நீங்கள் தூத்துக்குடி மண்ணில் வேலை பார்த்தவங்கல்ல ஐயா? தூத்துக்குடியில் வேலை பார்த்தா இப்போ பக்கத்து வீட்டில் ரசம் வாங்கி குடிக்கணும், அதுதானா? ஏப்பா ஐயா, குழந்தைங்கன்னு வச்சுக்கங்களேன், அம்மா என்ன சொன்னாலும் பிள்ளை கேட்கும். அம்மா ஆனா சரிமாங்கும், அம்மா உட்காருனா சரிங்கம்மாங்கும், அப்பா சொன்னா ஹோம்ஒர்க் முடிக்கும், தாத்தா சொன்னா படுத்து தூங்கிடும். அதுதாங்க குழந்தைங்க. அடுத்தால இளைஞர்களுக்கு வருவோமே, இளைஞர்கள் ரொம்ப வேஸ்ட்டுங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கமா இளைஞர்களுக்குனே உருவான ஒரு படமா கேள்விப்பட்டேன். அந்த படத்துல அந்த கதாநாயகிக்கு வயசு என்ன ஐயா சொல்லுங்க ஐயா? எந்த கதாநாயகியா உண்மையான வயசை இது வரைக்கும் சொல்லியிருக்குதுங்க ஐயா? படத்துல சொன்னாங்கல்ல ஐயா, அந்த கதாநாயகன் சொல்லுவான், ஒரு 18 வயது நிரம்பாத பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கீங்களே இது தப்புன்னு சொல்லி போன் போட்டு சொல்லுவான். அப்படிதானே? ஒரு இளைஞன் நல்லா செயல்பட்டு இருக்கான்னா நான் நினைச்சேன் படம் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும்.
முடிகிற கட்டத்தில் தான் தெரியுது அதே 18 வயசு நிரம்பாத பொண்ணு அவன் கூட்டிட்டு ஓடிடுவான். எங்கய்யா இருக்குது லாஜிக்கு? எங்கேயோ இடிக்குது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ண மறுநாள் என்னவோ 18 வயசு முடிஞ்சு 19 வயசு பிறந்துக்கலாம். இப்படிதான் இளைஞர்கள் இருக்கான். அடுத்தால எதிர்நீச்சல் படத்தை எடுத்துக்கங்களேன். இப்படி தான் பார்த்துட்டு வந்து ஒரு ஆள் நல்ல ஃபுல் போதை படுத்து நடு ரோட்டில் கிடக்காரு. எழுப்புனா எங்கள் அண்ணங்கார ஒருத்தன் எழுப்பி, ஐயா இங்கெல்லாம் படுக்கக்கூடாது, தள்ளி போய் படு. ஓ நீ என்னையா என்ன பார்த்து சொல்கிற? நான் எதிர்நீச்சல் படத்தை பார்த்தேன், என் தலைவர் எதிர்நீச்சல் போட சொல்லியிருக்கார், அதுதான் ரோட்டில் நடந்து கொண்டிருக்கிறதுங்க ஐயா. இதாயா இன்னைக்கு சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கை. கெட்டு குட்டி செவரா ஓதியா. அடுத்தால நம்ம பாரதியாரை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மண்ணில் பிறந்த பாரதியார் இப்போ சொல்லி தான் நிறைய பெரியவங்களுக்கு தெரியும். அவங்க புத்தகம் படிக்காதவங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு சொன்னாரு பாரதி. ஆனா இதை கொண்டு எங்க தாத்தாட்ட சொன்னா அச்சம்னா என்னன்னு தெரியாதுன்னு தான் சொல்லுவார். அதுக்காக கொண்டு வந்தாங்க பாருங்க நமக்கு இந்திரான்னு ஒரு படத்தை. அச்சம் அச்சம் இல்லை இங்கு ஆடிமையன் நம் இல்லை, நம் காலம் இங்கு மாறி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே, காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்தது நம்ம பெரியவங்க தானையா. பெரியவங்க இல்லைன்னா இன்னைக்கு சினிமா பெரிய ஒரு வழிகாட்டுதலை கொண்டு வந்திருக்கவே முடியாது. இளைஞர்களுக்கு பயன்படாது, குழந்தைகளுக்கு பயன்படுத்தவே முடியாது சினிமாவை. ஆனால் பயன்படுத்தி குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் அனுபவிக்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பெரியவர்களால் மட்டும்தாயா முடியும். பெரியவங்கிறது யார் தெரியுமாயா? மரம். நல்ல வேர் விட்டு ஆழ மரமாக பழம் விட்டு காய்த்து கனிந்து அனைவருக்கும் பயன்படும் ஒரு மரம். குழந்தைங்க அப்படி இல்லையா, இன்னைக்கு வச்ச மரம் சின்ன தளிர், தண்ணி ஊத்துனா வரும், ஊத்தலைன்னா போயிடும். அந்த நிலைமையில இருக்கு இன்னைக்கு குழந்தைங்க வாழ்க்கை. அதாயா சொல்றேன், பெரியவங்களால மட்டும்தான் முடியும். நம்ம அண்ணாச்சி சித்தப்பு சொன்னாரு, ராஜாராணி படம் நல்ல ஒரு இளைஞர்களுக்கான படமா. அந்த படத்துல கூட பெத்தவங்க சொன்னவங்களை கட்டினாத்தான் நல்லா இருப்பீங்கிறத அடிச்சு சொல்லுதுல்ல. ஏயா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? படத்துல உள்ள கான்செப்டை எடுத்துக்கங்க. பெரியவங்களால மட்டும்தான் நம்ம திரைப்படம் பெரிதும் வழிகாட்டி சென்றிருக்கு. இளைஞர்களுக்கும் கிடையாது, குழந்தைகளுக்கும் கிடையாது. அதாவது பெரியவர்களுக்கு அப்படின்ட்டு ரொம்ப அழகான பேச்சு. ஒரு வயசானவர் மூட்டை தூக்கிட்டு வர்றாரு, 10வது மூட்டை, அது நைட்டு 9 மணிக்கு தூக்கிட்டு வர்றாரு. லாரியில் லோடு மேனாக வேலை பார்க்குறவர், முதுகு வலி தாங்க முடியல, வேதனையோடு வர்றாரு. இந்த மூட்டையை தூக்கி இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கேன்ட்டு லாரியில் அந்த 10வது மூட்டையை இறக்கி வச்சுட்டு இப்படி தலையில் இருக்க தலப்பாவை எடுத்து அப்படி தொடச்சிட்டு கூலியை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. மகன் கால் மரத்துலேருந்து கீழே விழுந்து காலில் அடிபட்டு உக்காந்துருக்கான். மகனை ஆஸ்பத்திரி கொண்டு போனான். கண்டது கிடையாதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அந்த நேரத்தில் யாரும் வரல. அந்த மகனை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு நடந்து போகிறார். மகன் அந்த மூட்டையை விட கனமாக இருக்கான். ஆனால் மூட்டை தூக்கும்போது முதுகு வலிச்சது, தலை வலிச்சது, கால் வலிச்சிச்சு. ஆனால் மகனை தூக்கிட்டு தோளில் போடுறப்ப அந்த அப்பா சிரிச்சுக்கிட்டே ஆஸ்பத்திரிக்கு போகிறார். என்ன காரணம்னா, மூட்டை தூக்கும் பொழுது அது சம்பளத்துக்காக, கூலிக்காக அவர் தூக்கினார். ஆனால் மகனை தூக்கும்போது அதுதான் பாசத்துக்காக தூக்கிய அந்த சுமை அவருக்கு சுமையாகவே தெரியல. இதுதான் பெரியவங்க. இந்த பெரியவங்களுடைய அந்த சுமைகளை அவங்க தாங்கினதுனால தான் இன்றைக்கெல்லாம் நம்ம நல்லா இருக்கோம். அந்த பெரியவங்களுக்கு தான் சினிமா அருமையாக வழிகாட்டியிருக்குன்னு பேசுனாங்க.